இது வந்து குன்னத்தூர் சந்தைங்க. அதாவது பெரியூர் பெருந்துறை பக்கத்தடி இருக்கிற ஆதி குன்னத்தூர் சந்தை. இந்த குன்னத்தூர் சந்தை வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் 3 மணிலேருந்தே நடக்கும் சந்தை. இங்கே வந்து தரமான குட்டி கிடைக்கும். இங்கே கோயம்புத்தூர் சிவகுமாரன் குட்டி கொண்டு வந்திருக்கு அப்படிங்க. இது அவருடைய குட்டி தான். இதில் வந்து கொடியாடு இருக்குது, கன்னியும் இருக்குது, செம்பிளியில் மயிலம்பாடி குட்டி இருக்குது, இடப்பட்டு குட்டியும் இருக்குது. எல்லாம் தரமான குட்டிங்க, எல்லாம் குவாலிட்டியான குட்டி. இது பாருங்கள், அது வந்து கொடியாடு, இது வந்து கன்னி கூட சேர்ந்தது. இங்கே ஒரு கொடியாடு வச்சுருக்கு அப்படிங்க. அது இந்த கொடியாடு இந்த கொடியாடு ரெண்டுமே ஜோடி குட்டிங்க. இது வந்து மயிலம்பாடி குட்டியில் வந்துட்டு கிடாயும் பிறவையும் அது 2 ஜோடி குட்டி, ஒருதாய் குட்டி. குட்டிங்களா குவாலிட்டியான குட்டி, தரமான குட்டி. இல்லை மயிலம்பாடி குட்டியும் இருக்குது. செம்பிளியில் வந்து செவல நேரத்தில் இருக்குது கிடாயும் பிறவையுமே. இது ஒரு எட்டையாக ஒரு பொட்டுக்குட்டி கூட சேர்ந்தது. அதே சாயல் இருக்குது பாரு குட்டி, தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. ஆனால் மூட்டுக்குட்டியாமல் அது குட்டி தரம் இருக்குது, நல்ல குவாலிட்டியான குட்டி. இது பாருங்கள், இது வந்து கெடா குட்டி. இது ஒரு கெடா குட்டி சொல்கிறாரு, இதுவும் கெடா குட்டி தான் சொல்கிறாரு. இந்த குட்டி அருமையான குட்டி. இது வந்து பிறவை குட்டி, அதோட ஜோடி வரும். இங்கே இருக்குது கெடா குட்டி. இது ரெண்டுமே வந்து ஒரு கெடாயும் பிறவையும் ஜோடியாக இருக்குங்க. குட்டி குவாலிட்டியான குட்டி. இது வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை. ஆதி குன்னத்தூர் பெருந்துறை பக்கத்தடி இருக்கக்கூடிய சந்தை இது. நீங்கள் காலையில் 5 மணிலேருந்து வந்துங்க குட்டி பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிவகுமாரோடைய குட்டிங்க இதெல்லாம். நல்ல குவாலிட்டியான குட்டிங்க. அவர் தரமான குட்டி தான் கொடுப்போம் அப்படிங்க. விலையை அனுசரித்து கொடுப்போம் அப்படி, நியாயமாக கொடுப்போம் அப்படி. நீங்கள் வந்து வாரந்தோறும் இவர் வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணி குட்டி வாங்கிக்கலாங்க. இங்கே குட்டி வியாபாரி நிறைய வர்றாங்க, அவங்களுக்கு குட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க. சிவகுமாரன் வலை வந்து இன்னொரு வலை இருக்குங்க, அந்த குட்டியும் காமிக்கிற பாருங்கள். குட்டி குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க. அதை அப்படியே பாருங்கள், லைவில் காமிக்கிற பாருங்கள். இது பாருங்கள், இது கோயம்புத்தூர் சிவகுமாரனோட குட்டி தான். இந்த குட்டி வந்து தரமான குட்டிங்க. குட்டி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே செம்பிளி தான், தரமாக இருக்குது, குவாலிட்டியான குட்டிங்க. எல்லாம் மயிலம்பாடி குட்டிங்க. இது வந்து கெடா குட்டி, மூட்டு குட்டி எல்லாம் தரமாக இருக்குது. ரொம்ப நேரம் குட்டியெல்லாம் நின்றுட்டுங்காட்டி சல்லு டயர்டுக்கு படுத்துட்டு இருக்குது. இப்போ குட்டியை எழுப்பி விடுறாங்க பாரு, குட்டி ஒவ்வொன்றும் தூக்கி விடுறாங்க பாரு. குட்டி எப்படின்னு பாருங்கள். இவ்வளோ குவாலிட்டியான குட்டி. கோயம்புத்தூர் சிவகுமாரன் குட்டி கொண்டு வந்திருக்கு அப்படிங்க, அவருடைய குட்டிங்க. வந்து தரமான குட்டியாக கொடுப்போம் அப்படி. அவர் எந்த சந்தை போகிறோம் அந்த சந்தைக்கு போகிற சந்தையில் வர அவர் தரமான குவாலிட்டியான குட்டி தான் கொண்டு போவோம் அப்படி. ஏன்னா சந்தைக்கு வரவங்களுக்கு வந்து திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறனால நல்ல குவாலிட்டியான குட்டியாக கொடுப்போம் அப்படிங்க. வர்றவங்களுக்கு சந்தோஷமாக திருப்தி அவங்க வாங்கிட்டு போய் வளர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதனால் விலை நியாயமாக இருக்குது, பொருள் தரமாக இருக்குது, நம்பி தைரியமாக வாங்கிட்டு போகலாம் அவர்கிட்ட குட்டி. குட்டி குவாலிட்டியான குட்டி பாருங்கள். எல்லாம் மயிலம்பாடி குட்டி, தெளிவாக இருக்குது குட்டிகளில். வெள்ளாடு அவர் நிறைய கொண்டு வருவார். பட் நேற்றுக்கு 3ஆம் பள்ளி சந்தையில் வந்து குட்டியெல்லாம் கொடுத்து வரோம் வெள்ளாடெல்லாம். அதனால் இப்போ செம்பிளிங்க அதிகமாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்க. வாரந்தோறும் வெள்ளாடு ஈக்குவலாக கொண்டு வருவார். செம்பிளி வெள்ளாடுமே இன்றைக்கி வந்து செம்பிளி அதிகமாக கொண்டு வந்திருக்கு அப்படி. வெள்ளாடு வந்து 3ஆம் பள்ளி சந்தையில் நிறையா கொடுத்துட்டு அப்படி அங்கே வாங்கிட்டாங்க. இது பாருங்கள், செம்பிளி தரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் குட்டி எப்படின்னு பாருங்கள். இது பாருங்கள், முகம் பாருங்கள் எப்படி லட்சணமாக இருக்குது. குட்டி குவாலிட்டியான குட்டிங்க. குட்டி சளியோ பீச்சல் எதுவும் கிடையாது, தரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அருமையான மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். அசல் போட்டுருக்கு. ஒரு கருப்பில் வந்து செம்பிளி இருக்குது மயிலம்பாடி. ஒரு சூப்பரான குட்டிங்க. குட்டி குவாலிட்டியாக இருக்குங்க, நல்லா இருக்குது. நல்லா மயிலம்பாடி குட்டி, தரமான குட்டி. எல்லாமே நைஸ் குட்டி தான், நல்ல கட்டி குட்டிங்க. இதில் அடிக்கரிஞ்சி குட்டி நிறைய இருக்குங்க. அதாவது அடிக்கரிஞ்சி அப்படின்னா சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடிக்கரிஞ்சினா என்னன்னு தெரியாது. இப்போ அடிக்கரிஞ்சினா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அடிக்கரிஞ்சி, தெரியுதுங்களா? பாருங்க, இந்த குட்டி தான் அடிக்கரிஞ்சி. கீழே வந்து சுத்தமாக கருப்பு வரும், லென்த்தாக. இப்படி லென்த்தாக கீழே கருப்பு வர்ற வந்து அடிக்கரிஞ்சிங்க. குட்டி தெளிவாக இருக்குது. நீங்கள் வாரந்தோறும் இங்கே வந்து திங்கக்கிழமை குன்னத்தூர் சந்தையில் வந்து வாரந்தோறும் பார்க்கலாம். சிவகுமாரை பார்த்து நீங்கள் அவர்கிட்ட குட்டி கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவர் எந்தெந்த சந்தை போகிறாரோ அந்த சந்தைக்கெல்லாம் போனேன்னு குட்டி கிடைக்குங்க. அவர் எந்தெந்த சந்தை போகிறாரு அப்படின்னா வியாழக்கிழமை பொள்ளாச்சி போவார், வெள்ளிக்கிழமை பூலுவப்பட்டி சந்தை போவோம் அப்படி, சனிக்கிழமை குண்டடம், ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் பள்ளி, திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர். இந்த சந்தைகளில் வந்து அவரை பார்த்து நல்ல நல்ல குட்டியை வாங்கிக்கலாம். தரமான குட்டியை கொடுப்போம், குவாலிட்டியான குட்டியை கொடுப்போம் அப்படிங்க. விலை நியாயமாக இருக்குது, நம்பி தைரியமாக வாங்கலாம். சந்தைக்குள்ளே எத்தனையோ வியாபாரி இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ரகம் வச்சுருப்பாங்க. அது கேரண்டி இருக்கிறதும் இருக்குது, இல்லாததும் இருக்கும். ஆனால் சிவகுமார்கிட்ட வந்து 100% கேரண்டியான குட்டி இருக்குது. நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கிட்டு போகலாம். வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரந்தோறும் ஆதி குன்னத்தூர் சந்தையில் குட்டி இவர் கொண்டு வருவார், கோயம்புத்தூர் சிவகுமாருங்க. நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து 97 500 417 80.
இந்த நம்பரில் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணி குட்டி வாங்கிக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணலாம். சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கால் பண்ணலாம். இடப்பட்ட நேரத்தில் அவருக்கு கூப்பிட வேண்டாம். ஏன்னா பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவருக்கும் பல அலைச்சல் இருக்கும். அதனால் இந்த டயத்தில் மட்டும் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி குட்டி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து வாரந்தோறும் வந்து அவர் எந்தெந்த சந்தை போகிறான்னு சொல்லியிருக்குது, அந்தந்த சந்தையில் நேரடியாக பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி குட்டி வாங்கிக்கலாம். இந்த பெஸ்ட்டான குட்டி, சூப்பரான குட்டியை கொடுப்போம் அப்படிங்க. நம்பி தைரியமாக வாங்கிக்கலாம். நன்றி மகளே.